எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்போ போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த நிப்டி ஃபியூச்சர்ஸோட மூவியும் பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸோட மூவியும் பேசுவோம். இந்த ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் குளோபலா பெரிய நியூஸஸ் எல்லாம் எதுவும் இல்லை. ஓரளவுக்கு சமூகமான ஒரு பொருளாதார சூழ்நிலை தான் நிலவிட்டு இருக்கு. வீக்கெண்ட்ல இந்த மாதிரி பெரிய அளவுக்கான நியூஸஸ் எதுவும் வரல. பட் உலக அளவில் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய முக்கியமான ரெண்டு விஷயங்களை பத்தி பேசுவோம். ஒன்னு வந்து இந்த ஈரான் அண்டு யுஎஸ் உடைய பேச்சுவார்த்தை இது எப்படி போய் முடியும் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் தொடர்ந்து நீடிக்குமா, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பாதிக்குமா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியும். இப்ப இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்குமே ரெண்டு நாடுகளுமே ஓரளவுக்கு அமைதியான ஒரு சூழ்நிலை தான் விரும்புறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க மேல இருக்கக்கூடிய பொருளாதார தடையெல்லாம் நீங்கணும், சுமூகமான டிரான்சாக்ஷன் அவங்களுக்கு தேவைப்படுது. அதே மாதிரி அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த நியூக்ளியர் ரிசர்ச்சை ஈரான் கம்மி பண்ணணும். ஸோ இது ரெண்டுமே எந்த அளவுக்கு உடன்பாட்டில் கொண்டு வந்து இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியுதுங்கிறத பொறுத்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் மறுபடியும் எமர்ஜ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அது பெரிய த்ரெட்டாக நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே விஷயம், இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியலனா உடனே நான் கத்தி தூக்கிட்டு சண்டை போட போவேன் அப்படிங்கிற ரேஞ்சில் ட்ரம்ப் பேசியிருக்கிறது மட்டும்தான். பட் ட்ரம்புக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பெரிய பிரச்சனை வந்து ஸ்வீடனோடது. ஆக்சுவலாக ஸ்வீடன் வந்து பெரிய அளவுக்கு பெரிய நாடெல்லாம் கிடையாது. யூரோப்பிய யூனியன் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி கண்ட்ரி. இப்போ இவங்கனால ட்ரம்புக்கு என்ன இஷ்யூனா, ஈவன் தோ இந்த ஸ்வீடன் வந்து யூரோப்பியன் யூனியன்ல ஒரு அங்கமா இருந்தாலுமே இதுவரைக்கும் அவங்க யூரோவை பயன்படுத்துறது இல்லை. அவங்க நாட்டோட ஓன் கரன்சியை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த ஸ்வீடன் வந்து யூரோப்பியன் யூனியனோட அங்கம் தான். பட் வந்து 2003 யூரோ வரும்பொழுது, அந்த காலகட்டங்களில் யூரோ பயன்பாட்டுக்கு வரும்பொழுது எங்களுடைய பாலிசி வந்து எங்களுடைய கண்ட்ரோல் இருக்கணும், ஒட்டுமொத்த யூரோப்போடைய பாலிசி எங்க மேல எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது, இந்த மாதிரி நிறைய காரணங்கள் சொன்னாங்க. மானிட்டரி பாலிசியெல்லாம் காரணங்கள் சொல்லி ஸ்வீடன் வந்து அப்போ வந்து யூரோ கரன்சியை பயன்பாட்டுக்கு கொண்டு வரல யூரோப்பியன் யூனியன் இருந்தாலுமே. ஆனா இப்போ லேட்டஸ்டா ஸ்வீடன் வந்து யூரோக்கு கன்வெர்ட் ஆகிறத பத்தி தீவிரமான ஆலோசனை இருக்காங்க. அங்க டெய்லியுமே இதை பத்தின நியூஸஸ் போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ யூரோவை ஸ்வீடன் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா, ஆக்சுவலா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் 90% மேல ஸ்வீடன் வந்து யூரோக்குள்ள வர்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு அப்படிங்கிறதா உலக அளவில் பொருளாதார அறிஞர்கள் சொல்லக்கூடிய வாதமா இருக்கு. ஏன்னா உலக அளவில் பார்த்தீங்கன்னா இந்த யுஎஸ் பிளாக்கு, யூரோப் பிளாக்கு, சைனா பிளாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளாக்குகளா பிரிஞ்சு உலகம் இப்போ செயல்பாட்டுகளில் நடந்துகிட்டு இருக்கு. சிலதெல்லாம் சைனாவோட ஒட்டி போகக்கூடிய நாடுகள் நிறைய பார்க்குறோம், சிலது யூஎஸோட ஒட்டி போகக்கூடிய நிறைய நாடுகள் பார்க்குறோம். அதே மாதிரி யூரோப் பிளாக், ஸ்வீடன் அப்படிங்கிறது யூரோப்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நாடு. யூரோப் பிளாக்கோட ஒட்டி போகிறது தான் அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட்டாக அவங்களும் நினைக்கிறாங்க. ஸோ அதையெல்லாம் மனசில் வச்சு இப்போ ஸ்வீடன் வந்து யூரோவை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்காங்க. அப்படி நடந்துச்சுன்னா, இது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் யூரோ வந்து மிகப்பெரிய கரன்சி, ஸ்ட்ராங்கஸ்ட் கரன்சியாக எமர்ஜ் ஆகும் யூஎஸோடைய டாலருக்கு எகெயின்ஸ்டாக. யூஎஸோடைய டாலருக்கு எகெயின்ஸ்டாக இது யூரோ எமர்ஜ் ஆகும் பொழுது ஆக்சுவலி ட்ரம்ப்புக்கு அதுதான் பெரிய பிரச்சனையே. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இன்டைரக்ட் யூரோப் யூனியனுடைய மூவா அப்படிங்கிற கூட நம்ம யோசிக்கலாம். பட் வந்து இந்த மூவ் யூஎஸ் டாலரை மறுபடியும் சரிவை நோக்கி கொண்டு போக வைக்கும். மீன்வைல் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். மீன்வைல் வந்து யூஎஸ் வந்து ரஷ்யாவோட பேசிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு? இந்த ரஷ்யா மேலே 2022 தடைகள்லாம் போட்டு யூஎஸ் டாலரை யூஸ் பண்ண முடியாமல் வச்சுருந்தாங்க. இப்போ ரஷ்யா வந்து சைனாவோட கரன்சியும் கோல்டையும் வச்சு செட்டில் பண்ணிட்டு இருந்துச்சு இல்லையா? இப்போ மறுபடியும் ரஷ்யா கிட்ட பேசி நம்ம தடைகளாக இது தூக்கி விடுறோம், நீங்கள் மறுபடியும் யூஎஸ் கரன்சியை யூஸ் பண்ணுங்க வர்த்தகத்துக்கு, வெளிநாட்டு செட்டில்மெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா கூட ஒரு பக்கம் இவங்க அமெரிக்கா பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ப்ளூம்பர்க் ஆர்டிக்கல்ல லாஸ்ட் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் கூட நம்ம பேசியிருந்தோம். ஸோ இது ரெண்டோடைய விஷயங்களும் பார்க்கணும். இப்போ யாரோட கரன்சி யூரோவை ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான அல்லது யூனியனை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையுமே யூரோப் யூனியன் எடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நேட்டோக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய பணத்தை பெரிய அளவில் அமெரிக்கா குறைக்கிறதா முடிவு பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக நேட்டோ அப்படிங்கிறது பாதுகாப்பு அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கானது இல்லை, அது ஒட்டுமொத்த யூரோப்புக்கானது. ஸோ யூரோப்பும் அமெரிக்காவும் எதிர் திசைகளை நோக்கி நகரக்கூடிய அல்லது அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒரு திசை நோக்கி நகரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்குது பொருளாதார ரீதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா. ஸோ இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுங்கிறத பொறுத்து சப்ளை செயின் மாறும், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் மாறும். இது ரொம்ப முக்கியமான காலகட்டம் ஸ்டாக் மார்க்கெட் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். இந்த வேர்ல்டு ஆர்டர் எப்படி மாறுது அப்படிங்கிறது
ஸோ இதெல்லாம் இந்த நியூஸ் எல்லாம் நீங்கள் ஒத்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது மார்க்கெட்டில் நீண்ட நாள் முதலீட்டாளராக இல்லது ட்ரேடராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அவசியம். இந்த உலக அளவுக்கான ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக் நியூஸை ஃபாலோ பண்ணுறது இதான் இப்போதைக்கு ஓல்டு வைல் இருக்கக்கூடிய விஷயம். இது போக நம்ம இந்தியாவுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னால், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சென்டர் ஆஃப் தி டாபிக் அப்படிங்கிறது இந்த ஐடி இண்டஸ்ட்ரி தான். இன்னைக்கு ஐடி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்குமே இந்தியன் மார்க்கெட்ஸில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்கள் இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஆந்த்ரோபிக், ஆக்சுவலாக அவனுடைய அந்த புது பிளக்கின்னால தான், ஆந்த்ரோபிக் கொண்டு வந்த கிளாட் ஏயோட அந்த புது பிளக்கின்னால தான் இவ்வளோ பெரிய இஷ்யூ ஐடி சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு. ஏன்னா அது வெறும் சாட் பாட் கிடையாது, அது ஆக்சுவலாக ஃப்ரேம் ஒர்க் உள்ளே போய் அதுவே வேலை செய்யக்கூடிய ஒரு ஏஜென்ட்டாக செயல்படும், ரைட்டா? அதனால ஐடி இண்டஸ்ட்ரிக்கு பெரும்பாலும் எந்த ஒரு சர்வீஸ் ப்ரொவைடிங் கம்பெனிகளுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்காது. அப்படிங்கிறதுனால தான் ஐடி இண்டஸ்ட்ரீஸ் தொடர்ந்து இறங்கிட்டு இருந்தது பார்த்தோம். அந்த ஆந்த்ரோபிக்கு இப்போ நேராக கொண்டு வந்து பெங்களூரில் ஹெட் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறான். பெங்களூரில் ஹெட் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணது மட்டும் இல்லாமல் அவனுடைய ஸ்டேட்மெண்ட் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த உலக அளவில் பெரிய அளவில் ஏஐ ஹப்பா பெங்களூர் மாறும்ட்டு வேற ஒரு பக்கம் சொல்லிட்டு போயிருக்கான். ஓகே, ஸோ ஐடி சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஏஐ பார்த்து, எந்த நிறுவனம் தயாரித்து ஏஐ பார்த்து ஒரி பண்ணுச்சோ அந்த ஏஐ நிறுவனமே பெங்களூரில் தன்னுடைய ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கான். ரெண்டாவது அது பெங்களூர் வந்து ஏஐ ஹப்பாக மாறும், ஐடி ஹப் கிடையாது ஏஐ ஹப்பாக கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது போக இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த பிரச்சனையில் அதிகமாக அடி வாங்கின ஸ்டாக் அப்படின்னு சொன்னால் அந்த டிசிஎஸ் தான். இப்போ இந்த டிசிஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அது பழைய நியூஸ் தான். டிசிஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஏஎம்டி இருக்கு இல்லையா, ஏஎம்டியோட சேர்ந்து 200 மெகாவாட் அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஏஐ ஃபேக்ட்ரியை கொண்டு வர்றதுக்கான அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அதை மூவ் பண்ணுறாங்க. ஓகே, 200 மெகாவாட்னா எப்படி சொல்லலாம்னா, ஆக்சுவலாக நம்ம இன்னைக்கு நம்ம பெருசாக பேசிட்டு இருக்கக்கூடிய சாட் ஜிபிடி, அதாவது ஓப்பன் ஏஐ இருக்கு இல்லையா, அதோடைய சைஸே வந்து 50 மெகாவாட் என்னமோ தான். ஓகே, 30 to 50 மெகாவாட்ஸ் தான் அதோடைய சைஸே. ஆனால் இந்த ஏஎம்டியும் சிஜிஎஸும் சேர்ந்து பில்ட் பண்ணக்கூடிய இந்த ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும், இந்த ஏஐ ஃபேக்ட்ரியை பொறுத்த வரைக்குமே இது எவ்வளோ பெருசுன்னா 200 மெகாவாட் சைஸ்க்கான ஃபெஸ்ட்டு. ஸோ ஐடி ஹப்பா இருந்த பெங்களூர் வந்து ஏஐ ஹப்பா மாறுங்கிறது குழப்பம் இல்லை. ஸோ இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. ஓகே, இந்த பக்கம் இது போய்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் இவங்களுடைய சூழ்நிலை போயிட்டு இருக்கு. மீன்வைல் இன்னொரு பக்கம் நம்ம ஓப்பன் ஏஐ என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த ஓப்பன் கிளா அப்படிங்கிறத கிரியேட் பண்ண பீட்டர் ஸ்டெம்பர்க்னு நினைக்கிற ஒரு பேர், அவரை வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க ஓப்பன் ஏஐயோட இப்போ அடுத்த மூவ் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து சாட் பாட்டா தான் இருக்கு, அது ஏஜென்ட்டா மாத்துறது. சாட் பாட்டா இல்லாம ஏஜென்ட்டா மாத்து, அதுவே வந்து வேலை செஞ்சிடும், நம்ம எதுவும் கேட்க வேண்டியதில்லை, என்ன தேவைன்னு அதுவே பார்த்து அது ஒரு ஏஜென்ட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு they are working on it. ஸோ இப்போ கிட்டத்தட்ட உலகம் முழுவதுமே எல்லாமே ஏஐ நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஏஐ தான் இப்போ சென்டர் ஆஃப் தி திங்கா இருக்கு. பட் இருந்தாலுமே ஏன் டிசிஎஸ் கிட்டத்தட்ட 200 மெகாவாட் ப்ராடக்ட், அதுவும் ஏஎம்டி கூட, அப்பவும் ஏன் டிசிஎஸ் ஸ்டாக் ஏறல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கும் ஏஐ மேல இருக்கக்கூடிய ஃபியர் தான் காரணம். என்னன்னா, இது எல்லாமே ஃபியூச்சர் ரெவன்யூ தரக்கூடிய விஷயமே தவிர இன்னைக்கு இது பெருமளவில் ரெவன்யூ தராது அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அதனால தான் யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருந்த எல்லா நிறுவனங்களோட விலைகளும் சரிஞ்சிச்சு. ஸோ இங்கேயும் அதே கேஸ் தான். டிசிஎஸ் உடைய ஸ்டாக்ஸ் ஏன் ரேலி ஆகலை அப்படின்னு சொன்னால், இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு காசு தரக்கூடிய விஷயம் கிடையாது, இது ஃபியூச்சரில் காசு தரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு அது மார்க்கெட் அதை பெருசாக கண்டுக்காது. ஸோ அது இன்னைக்கு இறங்காமல் இருந்ததே பெரிய விஷயம். இது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நியூஸோட மிக்சர் இன்னைக்கு நடந்த ஏஐ சுற்றி. அதனால தான் ஐடி ஸ்டாக்ஸ்லாம் மேலே ஏறதா கீழே இறங்குறதா தெரியாமல் சரி 2 நாளாக இறங்கிட்டோம் அப்படின்னு உட்காந்து இன்னைக்கு டெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரீஸை பொறுத்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஓவராலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, தொடர்ந்து சர்வீஸ் பேஸ்டு இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஃபியூச்சர் ரொம்ப கம்மி. இதை நம்ம பேசல, ஜேபி மோகன் இன்ஸ்டியூட்டே அஃபிஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது இப்போ இருக்கக்கூடிய ஏஐ வந்ததுக்கப்புறம் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸோடைய ஐடி சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸோட ரெவன்யூ கம்பேர் பண்ணும்பொழுது இப்போ அது ரொம்பவுமே அதோட பி ரேஷியோஸ் அதிகமாக இருக்குது, ஓவர் ப்ரைஸ்டு அப்படிங்கிற மாதிரியான நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸை இன்னைக்கு நிறைய ப்ரோக்கரேஜ்கள் வெளியிட்டு இருந்தாங்க, இன்க்ளூடிங் ஜேபி மோர்கன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கணக்கிட்டு பார்க்கும் பொழுது இப்போ ஏஐ இண்டஸ்ட்ரீஸ் வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்தியன் ஐடி சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஏஐ நோக்கி எவ்வளோ தூரம் அடாப்ட் பண்ணி எவ்வளோ தூரம் சீக்கிரமாக மூவ் ஆகுறாங்களோ அது வரைக்கும் சர்வே ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லைன்னா லாங் டைமில்
இந்தியாவுடைய ஐடி சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பெரிய அடி வாங்கும். ஸோ இப்போதைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஐடி இஷ்யூ தான் சென்டர் ஆஃப் தி டாக்காக இருக்குது. யூஎஸை பொறுத்த வரைக்குமே பெரிய டாக்ஸ் கிடையாது. யூஎஸை பொறுத்த வரைக்குமே ஸ்வீடன் யூஎஸ் யூரோவை அக்செப்ட் பண்ணுறாங்களா, ஈரான் இஷ்யூ என்ன ஆகுது அப்படிங்கிறது தான். டேட்டாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாள் கழிச்சு எஃப்ஓஎம்சி மீட்டிங் பெரிய டேட்டாவாக இருக்கும். இடையில இண்டஸ்ட்ரியல் டேட்டாவெல்லாம் வருது. அதெல்லாம் நம்ம நாளைக்குள்ள எதுவும் இல்லை. நம்ம ஒரு 18ஆம் தேதியிலேருந்து டேட்டாக்களை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட் இந்த சூழ்நிலைகள் எந்த மாதிரி மாறி அமைஞ்சாலும் சரி, இந்த மேக்ரோ எக்கனாமிக் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு மார்க்கெட்ஸை எப்பவும் போல அதோட வேல்யூக்களை கையாளுங்க. நம்ம வேல்யூக்களை டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டி ஃபியூச்சர்ஸோடைய வேல்யூவை பேசுவோம். நம்ம நிஃப்டி ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆகும் பொழுது நெகட்டிவ் ஓப்பன், அதாவது பிரைமரி சப்போர்ட்டு கீழே தான் ஓப்பன் ஆகுது. 25,472க்கு கீழே தான் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன உடனே கீழே வந்த மார்க்கெட்டை ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே சப்போர்ட்டான 25,432லயே எக்ஸாக்டா இன்னைக்கு மார்க்கெட்டோட லோவே 25,430 தான். ஸோ எக்ஸாக்டா 25,432 அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே சப்போர்ட்லேயே மார்க்கெட்டை ஃபர்ஸ்ட் கேண்டிலேயே புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணுறதை பார்த்தோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் அந்த புஷ் 25,472க்கு மேலே மார்க்கெட்டை புஷ் பண்ணுறாங்க. இனிஷியலாக அவங்களுக்கு எங்கெங்க ஸ்ட்ரகிள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 25,532ங்கிறது பிரைமரி சப்போர்ட்டில் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே பிரைமரி ரெசிஸ்டன்ஸில் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸான 25,558 கிராஸ் பண்ணதுக்கப்புறம் அதை பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் பிஎஸ் முயற்சி பண்ணாங்க. 25,558ன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் அதை பிரேக் பண்ணுறதுக்கான ஃபைட் வந்து ஒரு 2 மணி நேரம் பிஎஸ் போராடினாங்க. பட் ஒவ்வொரு கேண்டிலையுமே எக்ஸாக்டாக 25,558லயே புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணி அடுத்த செகண்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸான 25,632க்கு புல்ஸ் மார்க்கெட் எடுத்துகிட்டு போனது பார்த்தோம். அந்த இடத்துல மறுபடியும் பிஎஸ் டிஃபெண்ட் பண்ணுறதையும் நம்ம பார்த்தோம். ஒன்ஸ் 25,632ன்னு சொல்லக்கூடிய செகண்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தது மந்த்லி ரெசிஸ்டன்ஸான 25,688ஐயும் அதுக்கப்புறம் 25,728ஐயும் மார்க்கெட்டை புல்ஸ் ஈஸியாக அச்சீவ் பண்ணாங்க. மார்க்கெட்டோட எக்ஸாக்ட் க்ளோஸ் 25,728 விச் இஸ் பொசிஷனல் ரெசிஸ்டன்ஸ் 25,728. இதெல்லாம் நம்ம ஃப்ரைடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நான் மறுபடியும் நிறைய தடவை சொல்கிறேன், மார்க்கெட் எப்போவுமே அது பாட்டுக்கு ஏறிட்டும் இறக்கிட்டும் எல்லாம் இருக்காது. அதோட வேல்யூக்குள்ள செயல்படும். நம்ம அதில் எப்படி ஹெட்ஜஸ் எடுத்து டிசிப்ளினா ப்ராப்பராக மூவ் பண்ணுறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதுமானது. மார்க்கெட் ரேண்டமாக 25,728லையும் இன்னைக்கு மார்க்கெட்டோட லோ ரேண்டமாக 25,430லையும் இல்லை. ஸோ ஆல்வேஸ் மார்க்கெட் அதோட வேல்யூஸ் மூவ் ஆகிட்டு இருக்கும். ப்ராப்பராக ஹெட்ஜஸ் எடுத்து ரூல்ஸை மதிச்சு லெவல்ஸில் ட்ரேட் பண்ணுங்க. மார்க்கெட்டோடைய க்ளோஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபிளாட் டு பாசிட்டிவ் க்ளோஸ் தான். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்குமே 25,728 ஓகே, அதுதான் மந்த்லி ரெசிஸ்டன்ஸு. அதுதான் நாளைக்கு மார்க்கெட்டோடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸும் கூட. நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 25,728 தான் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு மேலே பொசிஷன் நடுன்னு பார்த்தோம்னா 25,982. அதுக்கு மேலே அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 26,182. இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 25,832, 25,762. அதே மாதிரி பிரைமரி சப்போர்ட் அண்ட் மந்த்லி சப்போர்ட் எல்லாமே 25,688 தான். ஸோ 25,688 தான் நாளைக்கு மார்க்கெட்டோட பிரைமரி அண்டு மந்த்லி சப்போர்ட். அதுக்கு கீழே பொசிஷன் நடுவில் 25,472 அண்டு அதுக்கு கீழே அடுத்த மந்த்லி சப்போர்ட் 25,832. இன்ட்ராடே சப்போர்ட்ஸ் வந்து 25,632, 25,558. இது வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸினுடைய வேல்யூஸ். அண்டு அதே மாதிரி நம்ம இதையும் பார்த்துடலாம், ஓப்பன் இன்ட்ரெஸ்டையும் விட்டு பார்த்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எக்ஸ்பிரி ரெண்டு பக்கமே டிஃபென்ஸ் பொசிஷன்ஸை பெரிய அளவில் மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் ரொம்ப உன்னிப்பாக நம்ம கவனிச்சோம்னா டிஃபென்ஸ் பொசிஷன்ஸை புல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஆனால் பியர்ஸ் அப்படி இல்லை, ஓரளவுக்கு அதை கம்மி பண்ணியிருக்காங்க. முதல்ல புல்ஸை பேசிடுவோம் இன்னைக்கு. ஆக்சுவலாக புல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட டிஃபென்ஸ் பொசிஷன் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 700, 750 வரைக்கும் அவங்களோட டிஃபென்ஸ் பொசிஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 700, 750 அப்படிங்கிறது அந்த பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் அல்லது மந்த்லி ரெசிஸ்டன்ஸான 25,728 குறிக்குது. ஸோ அதுக்கு கீழே கம்ப்ளீட் ஸ்ட்ராங் டிஃபென்ஸை வந்து ஒரு டிஃபெண்டிங் பொசிஷன்ஸை வந்து புல்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அப்போ அட்டாக்கிங் பொசிஷன்ஸை பொறுத்த வரைக்குமே அவங்க எல்லாம் கவர் பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் பியர்ஸை பொறுத்த வரைக்குமே அவங்க அந்த கீ வேல்யூ எக்ஸாக்டாக 25,050 மட்டும் பொசிஷனை வச்சுருக்காங்க.
அதுல மட்டும் 24% பொசிஷன்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்றாங்க. 25,750ங்கிறது அந்த அதே அகைன் அந்த பொசிஷன் 25,728 தான் குறிக்குது. அந்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் தான் குறிக்குது. மற்றபடி ரெண்டு பக்கம் அட்டாக்கிங் பொசிஷன்ஸை நல்லாவே கவர் பண்ணிட்டாங்க. டிஃபென்ஸ் பொசிஷன்ஸ் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்காங்க. இது பியர்ஸோடைய ஸ்டாண்டப். அதே நேரத்தில் இது வந்து இப்போத்த சூழ்நிலை தான். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸோட மனநிலை தான் குறிக்குது. மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது ட்ரேடர்ஸ் என்ன மனநிலை இருக்காங்க அப்படிங்கிறது தான் இது சொல்லுது. மறுபடியும் நாளைக்கு காலையில் நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வாட்ச் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான மூவ் எல்லாம் இல்லை. மார்க்கெட் ஆல்மோஸ்ட் பிரைமரி சப்போர்ட்டான 26,258க்கு பக்கத்தில் தான் ஓப்பன் ஆச்சு. அது கீழே தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன உடனேயே மார்க்கெட்டை புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணி, ஏன்னா அங்கே அந்த இடத்துல வேற எந்த ஒரு விஷயமும் இல்லை. அந்த கன்சால்டேஷன் ஜோன் அடுத்த பியர் மார்க்கெட்டோட ஸ்விங் ரொம்ப தள்ளி இருக்கு. அண்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனேயே 60,258ன்னு சொல்லக்கூடிய அந்த பிரைமரி சப்போர்ட்டுக்கு மேலே மார்க்கெட்டை புஷ் பண்ணது பார்த்தோம். புஷ் பண்ண உடனே பியர் சும்மா இல்லை. ஆக்சுவலா அதுக்கப்புறம் புஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு கேன்லையும் அதை கீழே கொண்டு போக ட்ரை பண்ணாங்க. எக்ஸாக்டா ஒவ்வொரு கேன்லோட லோவுமே அங்கதான் இருந்துச்சு. தொடர்ந்து புல்ஸ் அதை டிஃபெண்ட் பண்ணது பார்த்தோம். இந்த 60,258 அதே நேரத்தில் அதை டிஃபெண்ட் பண்ண அதே நேரத்தில் அந்த புல்ஸிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்டான 60,318க்கு மேல புஷ் பண்றதுக்குமே புல்ஸ் முயற்சி பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் 60,318க்கு மேல புஷ் பண்ணோடனே சிங்கோட எண்ட் பாயிண்டான 60,872 அச்சீவ் பண்ணி அதுக்கு மேல கன்சால்டேஷன் ஜோன்ல க்ளோஸ் பண்ணியிருக்கோம். க்ளோஸை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ஃபிளாட்டான ஒரு க்ளோஸ். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபிளாட்டான ஒரு க்ளோஸ். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியோடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 61,032, பிரைமரி சப்போர்ட் 60,958. இதுக்கு மேல மந்த்லி ரெசிஸ்டன்ஸ்னா 61,132, 61,778. அதுக்கு கீழே மந்த்லி சப்போர்ட்னா 60,872, 60,318 அடுத்தடுத்த மந்த்லி சப்போர்ட். அண்ட் ஓஏஐ பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் சேம் சினாரியோ தான். கிட்டத்தட்ட புல்ஸை பொறுத்த வரைக்கும் அட்டாக் பொசிஷன்ஸ் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஃபென்ஸ் பொசிஷன் ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணுறாங்க. பியர்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் பொசிஷன் அங்கங்கே மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் அட்டாக்கிங் பொசிஷன்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. அண்டு மறுபடியும் இது சொல்கிறேன், இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நாளைக்கு காலையில் நீங்கள் செக் பண்ணணும். இது இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் தான். ஓகே, ஸோ ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நிறைய பேர் அந்த ஆர்பிஐயோட புது ரூல்ஸை வச்சு கன்ஃபியூஸ் ஆகுறீங்கன்னு நினைக்கிறீங்க. எம்டிஎஃப்க்கு பணம் கிடைக்குமா, ட்ரேடிங். ஆர்பிஐயோடைய புது நார்ம்ஸ் என்ன சொல்லுதுன்னா, என்ன ஆர்பிஐ புது ரூல் கொண்டு வந்திருக்குன்னா, இந்த ப்ரிப்பரேட்டரி ட்ரேடிங் ஃபர்ம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ப்ரிப்பரேட்டரி ட்ரேடிங் ஃபர்ம்ஸு, ஸ்டாக் புரோக்கர் நிறுவனங்களாக இருக்கு இல்லையா, இவங்கெல்லாம் யாருன்னா அவங்களுடைய சொந்த பணத்தை வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணக்கூடிய நிறுவனங்கள். ஓகே, இந்த ப்ரிப்பரேட்டரி ட்ரேடிங் ஃபர்ம்ஸ் அப்படிங்கிறது தன்னுடைய சொந்த பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு ட்ரேட் பண்ணக்கூடிய பெரிய நிறுவனங்கள். இந்த நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு தான் ஆர்பிஐ வந்து கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்கு. ஓகே, அதனால இதுக்கும் ரீட்டைலருக்கும் சம்மந்தம் இல்லை. மீன்வைல் ஸ்டாக் புரோக்கர்ஸுக்கான கடன் வீதத்திலையும் சேஞ்சஸை கொண்டு வந்திருக்கு, முக்கியமாக எம்டிஎஃப். இதனால நம்மளுக்கு என்ன ஆகும்னா, எம்டிஎஃப்க்கு அதிகமான பணம் கிடைக்கும் ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு. ஸோ ரீட்டைல் ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் எம்டிஎஃப் மட்டும்தான் இங்கே பாதிக்கப்படுது, அதுவும் பாசிட்டிவாக தான் பாதிக்கப்படுது. மற்றபடி இந்த ஆர்பிஐயோடைய நாம்ஸை குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆர்பிஐயோடைய நாம்ஸில் முக்கியமான அம்சம் என்னன்னா, இந்த ட்ரேடிங் ஃபேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, மார்க்கெட்டில் வர்த்தகம் பண்ணக்கூடிய நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கான வழிமுறையை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. லிவரேஜ் அதிகமாக கொடுக்கும். இஷ்டத்துக்கு இதுக்கு முன்னாடி பேங்க்கள் இஷ்டத்துக்கு அவங்களுக்கு கடன் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இவங்களும் பொசிஷன் எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் கண்ணா பின்னான்னு பொசிஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதை லிமிட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதை லிமிட் பண்ணது மூலமா என்ன ஆகும்னா, இந்த ஸ்பெகுலேஷன்ஸ் கம்மியாகும், ஆப்ஷனோடைய வால்யூம் கம்மியாகும், ஆப்ஷன் ட்ரேடிங்கோட வால்யூம் கம்மியாகும். ஏன்னா மேக்ஸிமம் பொசிஷன்ஸ் இவங்களும் எஃப்ஐஸும் பண்ணுறதா மேக்ஸிமம் பொசிஷன்ஸே. ஓகே, இவங்க கொள்ள பணத்தை வாங்கிட்டு வந்து ஆப்ஷன் செல்லிங்கில் ஃபுல்லாக இருக்குவாங்க. நம்மளால மார்ஜின் பத்தாதுன்ட்டு ஆப்ஷன் பையிங்லேயே உட்காந்துட்டு இருப்பான், காணாமல் போயிடுவான். ஸோ இந்த நிறுவனங்களுக்கான இந்த லிவரேஜஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பேங்குகளும் அவங்களுக்கு பெரிய அளவில் பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி பெரிய அளவில் பணம் கொடுக்கும்போது என்ன ஆகும், இவங்க பெரிய ரிஸ்க்கெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை, சும்மா அவுட் ஆஃப் தி மணியில் அப்படியே ஓட்டிட்டு பிடிச்சிட்டு போயிடலாம். ஸோ இதைத்தான் ஆர்பிஐ ரிஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கும் ரீட்டைல் ட்ரேடருக்கும் சம்மந்தம் இல்லை. ஸ்டாக் புரோக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் நாம்ஸ் மாறணுனால எம்டிஎஃப் அதிகமாக இப்போ ஃபைனான்ஸ் பண்ண முடியும் இந்த ஸ்டாக் புரோக்கர்ஸு. ஸோ இது வந்து ஸ்டாக் புரோக்கரோட வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணும். பட் வந்து இந்த எம்டிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சும்மா எம்டிஎஃப் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக ஸ்டாக்கை வாங்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கு. ஏன்னா எம்டிஎஃப் அப்படிங்கிறது சும்மா தரதில்லை. வாங்கி வச்ச ஸ்டாக்கை ப்ளஸ் பண்ணுறீங்கனாலும் கூட பரவாயில்ல,
அதுக்கு ஏதோ ஒரு தடவை பிளஜிங் சார்ஜ் 20 ரூபாய் 30 ரூபாய் வாங்குவான். அதுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் ஒன்றும் கிடையாது. வாங்கி வச்சிருக்கக்கூடிய ஸ்டாக்கை பிளச் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்கனாலும் கூட மன்னிச்சு விட்டுறலாம். ஆனால் இந்த ஸ்டாக் வாங்குறதுக்கே இந்த எம்டிஎஃப் போட்டு வாங்குறீங்கல்ல, நீங்கள் ஸ்டாக் இறங்குச்சுன்னா ஸ்டாக்கோட லாஸ் ஒரு பக்கம் ஃபேஸ் பண்ணணும், இந்த எம்டிஎஃப்க்கு இன்ட்ரெஸ்ட் ஒரு பக்கம் ஃபேஸ் பண்ணணும். அது இப்போத்தான் ஏறுன்னு முக்கியமான கட்டம் வரும்பொழுது அந்த எம்டிஎஃப் வாங்கின காலகட்டம் முடிஞ்சிடும். 1 வருஷம் கொடுப்பான்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் அது க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் எடுக்கணும். ரொம்ப சிரமம். இருக்கிற பணத்தை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுங்க. இந்த கடன் வாங்கி எல்லாம் ட்ரேட் பண்ணாதீங்க. கையில் என்ன இருக்கோ அதை வச்சு ட்ரேட் பண்ணுங்க. டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுங்க. ஹெட்ஜஸ் எடுத்து ட்ரேட் பண்ணுங்க. சும்மா எல்லாத்தையும் போட்டு பணத்தை உள்ள குழப்பி அடிச்சு இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு தெரிஞ்சவங்கலாம் இந்த தங்கம் ஏறுன்னு கடனை வாங்கி தங்கம் வாங்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். அது ஏறி 10 நாள் ஆச்சு. வட்டி கட்டி இதுக்கப்புறம் தங்கம் ஏறி இதெல்லாம் என்ன சூழ்நிலை, அவசரப்படாம பொறுமையா முடிவெடுங்க. அது எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸா இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான ட்ரேடிங்கா இருந்தாலும் சரி, பணம் போனா வராது. பணத்தை சம்பாதிக்க ரொம்ப கஷ்டம், இழக்கிறது ரொம்ப ஈஸி. இட் வில் டேக் டைம். ப்ராப்பரா மூவ் பண்ணுங்க. ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்க. டிசிப்ளினா மூவ் பண்ணுங்க. மறுபடியும் நம்ம நாளத்தை போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ எவ்ரிவன் கைஸ்.